ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, என்னோடய ஜூனியர்ஸ், அப்புறம் என்னோடய ப்ரொஃபஸர் இருக்கார், அப்புறம் மறுபடியும் என்னோடய சீனியர் இருக்கார், அது இல்லாமல் என் ஜூனியர்ஸோட ஃபேமிலிஸ், அப்புறம் மறுபடியும் என் கூட வேலை செய்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் தான். அப்புறம் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி சக்தி வேலண்ணா டீமில் இருந்தவங்க அவங்கெல்லாம் இருக்கீங்க. என்ன அப்படின்னா இங்கே இப்போ இதுதான் படம், இது ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான். அது ஒரு பெரிய ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு பிளானு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஜூலைக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் என்ன அப்படிங்கிறலாம் ஷூட் போகும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பார்ட் என்ன உங்களுக்கு புரிஞ்சதா, என்னவா நீங்கள் கன்சீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நான் அடுத்த செகண்ட் பார்ட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஏதாவது தப்பு இருந்தனாலும் சொல்லுங்கள் ஓப்பனாக. இல்லை ஏதாவது வகையில் கனெக்ட் ஆகலை, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னு நோட் பண்ணுறீங்க, இல்லை கன்வே ஆகலை, இன்னுமே பெட்டராக ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கணுன்னா அதை நீங்கள் தெளிவாக அப்படியே ஓப்பனாக சொன்னீங்கன்னா அதை நான் அப்படியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து அதை அப்ளை பண்ணிக்குவேன். நீங்கள் யாராவது ஏதாவது பேசணுன்னா கேட்கலாம். ரெடியாக வந்திருப்பீங்களே இல்லையா? ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லையா? ஓகே தானே? ஓகே தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஒரு சாரி. படம் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும் சொல்லி. இல்லை, இந்த ஐடியா என்ன கான்செப்ட் இது? ஆனால் கான்செப்ட் மட்டும் கேட்காதீங்க. இல்லை, கேள்வி கேளுன்னா அப்புறம் கேள்வி கேட்டால் கேட்காதீங்கன்ற. ஆனால் இல்லை, படம் போட்டாச்சு, உங்களுக்கு பார்த்து புரிஞ்சுங்க. திருப்பி கதை கேட்டிங்கன்னா அது போட்டு பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கும். கான்செப்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது, டேக்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. பட் ஏன் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா உலகமே பாராட்டக்கூடிய கலைஞனாக நீங்கள் வரணுங்கிறது எங்களுடைய ஆர்வம், வாழ்த்துக்கள். அது இந்த படத்தை வந்து உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்க போகிறதில்ல. நாளைக்கு இன்னுங்களே ஒரு நீதிபதி இந்த படத்தை பார்க்கலாம். நான் 2 ப்ராஜெக்ட் சேர்ந்தே சொல்கிறேன். உங்களை நாளைக்கு ஒரு பெரிய டைரக்டர் வந்து அந்த படத்தை ஒரு வெற்றிமாறன்ட்டு நீங்கள் போட்டு காட்டுறீங்க, இல்லை ஒரு பெரிய லெஜண்ட்டை நீங்கள் போட்டு காட்டுறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கதைக்கு தேவையானது தான். அதுக்கு வேறு ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாமாங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை குறைச்சிட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் போட்டு காட்டுறீங்க, உங்களை நேசிப்புக்குரிய உங்களை மரியாதைக்குரிய நபர்களுக்கு போடுறீங்க, உங்கள் ஆசிரியருக்கு போட்டு காட்டுறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டரை தான் பேசுவாங்கிறது நிஜம். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். மகாநதிங்கிற படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெஸ்ட்டான ஃபிலிம்மு, அருமையான கதை அமைப்பு, உலகத்தில் நடக்கிற விஷயந்தான். ஆனால் அந்த படத்தில் ஒரே காட்சிக்காகவே அந்த படம் ஓடலைங்கிறது அன்றைக்கி பெரிய டாக்காக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து அந்த விஷயத்தை வந்து அதை அன்றைக்கி ஜனங்க ஜீரணிக்க முடியல, உண்மையாக இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி விஷயம் நல்லா அற்புதம். டேக்கிங்ஸ் சர்மா எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் 2 இயக்குநர்களுமே ரொம்ப பிரமாதமாக டேக்கிங்ஸ் ஆகட்டும் ஒரு சினிமா தரத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்னும் நீங்கள் பேசப்படணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது. மற்றபடி ரொம்ப அற்புதமான படைப்பு. 2 இயக்குநர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சோம். அதை மட்டும் அடுத்த தடவை நான் சரி பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு சூஸ் பண்ணி ஆடிஷன்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. ஒருத்த மட்டும் ஆடிஷன் இல்லாமல் செலக்ட் ஆகிட்டான். மற்றபடி இவங்க 2 பேர் தான் நடித்தாங்க. இவங்களோட நடிப்பு ஓகேவா, நல்லா இருந்ததா, இல்லை இவனுங்களும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா அதுவும் சொல்லலாம். என்ன நெகட்டிவோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த டைம் வந்து அதை எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூடிங் வந்து டைரக்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் சைடு, மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா சைட்லேயுமே நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் எல்லாருமே. நடிச்சிருந்தீங்க, நல்லா நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் டைலாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் 2 பேர் பேசிட்டு வருவீங்களா ஃப்ளாஷ்பேக்கில்? ஆமாண்ணா. அந்த போர்ஷன் ஆஃப் டைலாக்ஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டா இருந்துச்சு. அந்த இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி அவைவாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த டைலாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. நல்ல எடிட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சா இல்லை எடிட்டில் மாற்றினீங்களான்னு தெரில. எடிட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஹாய், நான் அபிஷேக். நான் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதோ நடிச்சிருக்கேன். அந்த 4-5 ஷார்ட் ஃபிலிமே நாங்கள் டச் பண்ணாத ஒரு ஜானர் இந்த படத்தில் வரக்கிசன்னா அவங்களோட ரைட்டிங்கில் என்னோட ஆக்டிங்கை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு புது ஜான்ராவாக இருந்துச்சு. அண்டு வரக்கிசன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களில் இதில் வந்துட்டு R&D ஒர்க்ஸ் நிறையா பண்ணி ஒரு வேர்ல்டையே க்ரியேட் பண்ணி அந்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு இன்புட்டும் எங்களுக்கு கொடுத்து அதுலேயுமே
அந்த அண்ணன் சொன்னதில் ஒரு 60% ஏதோ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அண்ணன் எழுதியிருந்ததே வேறு. எங்களையும் நம்பி அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் இது பண்ணும், நீ இப்படி பேசுகிறது உன்னைய மாதிரியே இருக்குது, நீ வேறு மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணதுனால இன்னும் நல்லாவே அந்த கேரக்டரை டெவலப் பண்ண முடிஞ்சு எங்களால் ஸ்க்ரீனில். அண்டு இவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கூட நடிக்கிறவன் அதுக்கு ஈடு கொடுத்தா தான் நம்மளாலையும் நம்மளோட எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இவன் வந்துட்டு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு 30 minutes படமாகவும் இருக்கட்டும், அதில் வந்துட்டு இவன் இவ்வளோ நேரம் படம் நடிக்கிறது இதுதான் டெபியூ. அந்த 30 minutes அத்தனைக்கும் எல்லா அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது கவின் தான். ஆக்சுவலி என்னன்னா இவன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஓகே நடிச்சிருவானா அப்படின்ற ஒரு இதில் இருந்தபோது ஒரு சில சீன்லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே ஓவர்டேக் பண்ணிட்டான். அந்தளவுக்கு இவனுக்குள்ள ஒரு நல்ல ஆக்டர் இருக்கான், அடுத்து டேரக்டராகவும் முயற்சி பண்ணிருக்கான். ஓகே. அண்டு இந்த படத்தில் எங்களுக்கு கேஸ்டிங்க்கு வந்த எல்லாருமே அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. தேவானாவாக இருக்கட்டும், தமிழண்ணா இங்கே வர முடியல, ஆனந்தண்ணா, இவங்க எல்லாருமே. தேவானெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கும்போதே ஆள் பயங்கரமாக நடிப்பாருன்னு தெரியும். ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்போது தான் இன்னும் டப்பிங்லேயும் கூட சின்ன சின்ன கேரக்டர்ஸாக அவர் இது பண்ணலாம். எல்லா டைலாக்குமே அவர் இப்போ டப்பிங்கில் பேசியிருக்கிற எல்லா டைலாக்குமே சிங்கிள் டேக்கு. சப்போஸ் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு இடத்துல நிறுத்திட்டாருன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைலாக்குமே பார்த்து பண்ணி அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக அவரோட ஆக்டிங்கும் சரி அண்ட் டப்பிங்லேயும் அந்த கேரக்டராகவே அவர் கொடுத்தது எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ தேவானா. அண்டு அதான் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நான் தான் சவுண்ட் டிசைனராகவும் மிக்சிங் மாஸ்டரிங்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். நான் மிக்சிங் மாஸ்டரிங் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 17 நிமிஷம் படம் 22 நிமிஷம் படத்துக்கு பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அங்கங்கே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் என்னை ஃபுல்லாக நம்பினது வந்துட்டு எங்கள் அண்ணன் வரகிசனா தான். ஏன்னா எனக்கு அதுக்கு ஆக்சுவலி இந்த தேங்க்ஸ் சொல்கிற வேலையெல்லாம் இருக்க வேணான்னாங்க அந்த அண்ணாக்கு. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா என்னை ஃபுல்லாக நம்பினது அந்த ஒரு மனுஷன்தான். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. இந்த பேக்கெட் கேமரா நாங்கள் ஈரோட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் வர்கீஸ் ஆல்ரெடி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஆல்ரெடி 27 ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு வந்து இல்லை உண்மையாலுமே சீரியஸாக 27 ப்ராஜெக்ட் அவனை வந்து பண்ணி ட்ராப் ஆகி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். அபிஷேக்கு சூப்பராக நடிச்சிருக்கேன், கவின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. என்ன உங்களுக்கு எத்தனை தெரியும் தெரில, நானும் மீடியாவில் தான் இருக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அபிஷேக் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதை பார்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அபிஷேக்கை ரொம்ப சிறப்பாக சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ண வச்ச டைரக்டர் வர்கீஸ் வாழ்த்துக்கள். இளைய தலைமுறை வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு வெற்றிமாறன் நான் பார்த்த மாதிரி இருந்தது அந்த படம் பார்க்குறேன். அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அந்த ரயில்வே ட்ராக் பக்கம் வர அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், ரொம்ப பிரமாதம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லாருமே என்னுடைய பசங்க தான். ஒவ்வொரு நாள் அவங்கள மீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தினம் சந்திக்கிறோம். அவங்களுக்குள்ள இவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ண பாக்கெட் கேமரா ப்ரொடக்ஷன் உண்மையிலேயே சக்திவேல் தம்பி, அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பொதுவாக சினிமா துறையில் வந்து எங்களை மாதிரி உதவி இயக்குனருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதலான சில நபர்கள் சினிமாவில் இருப்பாங்க. குறிப்பாக நிறைய இயக்குனர்களுக்கு வந்து கவிஞர் அறிவுமதி அண்ணா அவர் வந்து ரொம்ப வழிகாட்டுவார். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த நம்ம கொங்கு மண்ணுக்கு வந்து அற்புதமாக வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான இளைஞராக நம்ம சக்திவேல் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். தொடர்ந்து உங்கள் பயணம் தொடரணும். அபிஷேக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குங்கிறத வந்து பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் எனக்கு ஒரு சின்ன பங்களிப்பாக நடிக்க வச்ச வர்கீஸ்க்கு வந்து மனப்பூர்வமான நன்றி அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வச்சேன் என் ஒய்ஃபு, என் சின்ன பையன் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கான். ஸோ குடும்பமே வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை இல்லை என்னுடைய சினிமா கனவுகளில் வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதை என் மகன் மூலமாக இன்றைக்கி சாத்தியப்படுத்திய அற்புதமான இயக்குனர் வர்கீஸுக்கும்
நடித்த கலைஞர்களுக்கும் பணியாற்றிய டெக்னீஷியன்களுக்கும் குறிப்பாக பாக்கெட் கேமராவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பணியாற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய பெரிய படைப்புகளை படிக்கணும். அதே போல் படத்தில் நடித்த கவின் ரொம்ப பிரமாதமான இது, நல்லா கைத்தட்டல் கொடுங்க. கவின் இன்னும் நல்லா வளரணும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கிறது இந்த படம் பேசுது. கூப்பிட்டு இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து உட்காந்து படம் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த இடத்துல சக்திவேலன் நான் இல்லை. ஸோ அந்த அண்ணாக்கு ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த அண்ணால வர முடியல. ஸோ அதனால் நீங்களாம் வந்து அந்த அண்ணா இல்லாத ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணி பார்த்து உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 2 படமே எடுத்தோம். அதுவும் நான் வந்து வர்கீஸ் அண்ணா படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் அவுட்புட்டாக பார்த்தீங்க. ஸோ அந்த அவுட்புட்டை எனக்கு பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப படம் எடுக்க முடியாமல் போய் அப்புறம் எடுத்து அது ஒரு மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நான் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். யார் நோட் பண்ணிங்களான்னு தெரில. வேறு பெரிய ரோலாக கேட்டேன். அண்ணா சின்ன ரோலாக கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணாவோட படத்தில் ஒரு சின்னதாக ரோல் வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோபாலண்ணா ஷூட் வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணாங்க. எனக்கு கதை ரெடியாக என்ன எதுன்னு தெரியல. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, ஷூட் ரெடி வா போகலான்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷன் கதை சொல்லி ஓகே ஆகி அண்ணா ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆக்சுவலாக கேமரா வாங்கின முதல் ஷூட் வந்து கோபாலண்ணா ஷூட் தான் போனோம். டக்குன்னு எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அண்ணாவோட திடீர்னு பிளான் பண்ணனால எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இருந்தாலுமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னங்கண்ணா? முக்கியமாக ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக 11 o'clock பிளான் பண்ணுச்சு. அவுட்புட் வந்து வரதுக்கு லேட் ஆனனால தான் எல்லாத்தையும் ரொம்ப நேரமாக வெளியிலே நிற்க வச்சிட்டோம். ஆக்சுவலாக அங்கே உட்கார வச்சுருக்கலாம். நானும் சீக்கிரமாக ஆயிரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே தான் எல்லாத்தையும் நிற்க வச்சேன். பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப நேரமாக நிற்க வச்சிட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. எங்கள் டீம் சார்பாகவும் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். திருப்பியும் இதே மாதிரி நம்ம டீம்லேருந்து அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணிடுறதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் புதுசாக இன்னமும் வந்து இன்னோவேட்டிவாக இப்போ பார்த்த அவுட்புட்டை விட இன்னமும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நாங்கள் இனிமேல் வர அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுப்போன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ திருப்பி அடுத்த ப்ரிவியூக்கு எல்லாருமே வாங்க. தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாக் டேனியல்ஸ் படத்தை பற்றி பேசிடுவோம். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். ஓகே. அண்ட் வந்து வர்கீஷ் நான் ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையுமே படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவினும் அபிஷேக்கும் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. நல்லா பண்ணியிருந்தீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் வந்து அபிஷேக் பேர் என்ன? ஹரி ஒன்று நான் நோட் பண்ண உடனே ஓகேவா, நல்லா பண்ணியிருந்தேன் உன் கேரக்டரை. 1 செகண்ட் 2 செகண்ட்னாலும் நல்லா பண்ணியிருந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து வர்கீஷ் உனக்கு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. சூப்பர். அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் இன்னும் நல்லா பண்ணலாம். அவர் சொல்லியிருந்தார், வெற்றிமாறன் சார் மாதிரி டக்குன்னு சில சீன்லாம் இருந்துச்சு அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கதை ஸ்டோரி இவன் நெரேட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், என்னடா அதே மாதிரிலாம் கையில் ஆட்டி கதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையுமே படம் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தார். சிபிராஜ் எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தேன். அண்ட் மியூசிக் யார் பண்ணாங்க? தமிழ் கவின். அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு ஓகே, நான் சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே, என்ன சின்ன லாக் இருந்துச்சு, நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். எல்லாருமே படம் எடுக்கிறவங்க எல்லாருமே நல்ல படம் எடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டு எடுப்போம். அதே மாதிரி தான் நாங்களும் எடுத்திருக்கோம். நல்லாயிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து நீங்கள் வெளியே ஷேர் பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்து இன்னொரு பூஸ்ட் கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு பெரிய ஒரு அவார்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அப்ரிஷியேஷன் தான் எங்களுக்கு. ஸோ அதனால் கட்டாயமாக வெளியே சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும். ஒரு 11 மணிக்கு இது பண்ணோம் சில காரணங்களால். ஆனால் மனோஜனா சார்னா 2-3 வாட்டி அந்த அண்ணன் வந்துட்டு போயிட்டார். எல்லோரும் மன்னிச்சிருங்க. படம் ஜாக் டேனியல்ஸ் கோபால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அந்த வியர் இல்லாமல் இருந்தார், துணி இல்லாமல் இருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். சுஜய் நல்லா ஆஸ் யூஸ்வல்
வர்கீஸ் ப்ரோ ஒன்றே ஒன்று தான், நல்லா பண்ணியிருந்தீங்கண்ணா. ஜுவினல் வெற்றிமாறன்டெல்லாம் வடச்சென்னை 2 எப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் பார்ட் 2 எப்போ, ஒரே வார்த்தையில். நல்லா இருந்துச்சு. அந்த நாயை வச்சு ஸ்டோரி டெல்லிங்கோட மெட்டஃபராக யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த Black and Whiteல அந்த நாயை எல்லாத்தையும் பயமுடுத்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. டைலாக்கில் கன்வே பண்ணுறது ஈஸி, ஒரு மெட்டஃபரிக்காக ஒன்று அந்த நாயை பயமுடுத்துச்சு. பார்க்க என்ன அந்த நாய்க்கு தெரியுமோ என்னவோ தெரியாது அவங்க ரைட்டிங்கில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமே பார்ட் 2 பண்ணுங்க. கவின் நல்லா நடிச்சிருந்த. அபிஷேக் அந்த உங்களை அடிக்கிற சீன்லாம் ரியலிஸ்டிக்காக விசாரணை படத்தில் அட்டகத்தி தினேஷை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. உங்கள் 2 பேரையுமே அந்த ஃபீல் கொண்டு வந்துச்சு. நல்லா அந்த அனிமேஷன் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமே அடுத்த பார்ட் எடுங்க. தேங்க்யூ.